இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ரைட் டு ஃப்ரீடம்ல இருந்து பார்க்க போறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி செஷன்ல நம்ம ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து ஃபுல்லா கவர் பண்ணியிருந்தோம். ஆர்டிகல் 14 டு ஆர்டிகல் 18 வரையும் அதை பார்த்திருந்தோம். இன்னைக்கு செஷன்ல அதற்கு அடுத்த ஆர்டிகலான ஆர்டிகல் 19ல இருந்து முடிஞ்ச அளவு இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஆர்டிகல் 19 வந்து எதற்கு கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் டு ஃப்ரீடம் இது எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வருது. ஓகேவா? ரைட் டு ஃப்ரீடம் சொல்லுவாங்க. ஆர்டிகல் 19 ஆர்டிகல் 19ல மொத்தம் 6 விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீச் அப்புறம் வந்து எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம நினைச்சதெல்லாம் பேச முடியுமான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. இதுலயும் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யாரு போடுவான்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் வழக்கம் போல போடுவாங்க. எதற்காக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது தவறா பேசிட்டோம் அப்படின்னா பப்ளிக் ஆர்டர் வந்து குறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ மேடெல்லாம் நிறைய பேர் ஏறி பேசுறாங்க. அது சில நேரத்துல வந்து தவறா போய் மக்கள் மத்தியில வந்து பரவ ஆரம்பிக்குது. அதனால சில என்ன சொல்றது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்களா? அந்த மாதிரி எதுவும் நடந்து கூடாது என்பதற்காக இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடப்படுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பப்ளிக் ஆர்டர் அதுக்கப்புறம் ஹெல்த்துக்கு ஏதாவது அவங்க பேசுற விஷயங்கள்னால வந்து தவறான ஒரு என்ன சொல்ற தவறான விஷயங்கள் நடந்துருமா அப்படின்றதுக்காக போடப்படுது. அதுக்கப்புறம் மொராலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த 3 விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த கவர்மெண்ட் வந்துட்டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு. இந்த ஆர்டிகல் 19 கீழே வர 6 விஷயங்களுக்குமே இது பொருந்தும். அதாவது இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் எதற்காக போடப்பட முடியும் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களுக்காக போடப்பட முடியும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்துட்டோம். அதற்கடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அடுத்து ரைட் டு அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. அசம்பிளினா மக்கள் வந்து கூடுறது. சரி, மக்கள் கூடி என்ன பண்ணுவாங்க? நல்ல விஷயங்களுக்காக கூடினாங்கன்னா ஓகே. ஆனா கையில ஆயுதங்களோட கூடலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கீழே வரும். அந்த மாதிரி தவறான விஷயங்களுக்கு வந்து கூடக்கூடாது. நல்ல விஷயங்களுக்கு நீங்க கூடிக்கலாம் அப்படின்னு சொல்றது ரைட் டு அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்து ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அசோசியேஷன்ஸ்னா இந்த கிளப்ஸ், நம்ம இந்த ரோட்டரி கிளப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றோம் பாத்தீங்களா? அப்புறம் கோஆபரேட்டிவ்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்த கூட்டுறவுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ஃபார்ம் பண்றதுக்கும் இந்த ரைட் டு ஃப்ரீடம் கீழே இருக்க ஆர்டிகல் 19 தான் வரும். அந்த கோஆபரேட்டிவ் ஃபார்ம் பண்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்டால தான் கொண்டு வரப்பட்டது. அது எந்த அமெண்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2011. ஓகேவா? 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2011. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ் கீழே கோஆபரேட்டிவ் கொண்டு வந்தது இந்த அமெண்ட்மெண்ட் தான். கோஆபரேட்டிவ்ன்றது பேக் போன் ஆஃப் இந்தியா, தமிழ்ல கூட்டுறவுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த நியாய விலை கடைகள்ல போய் வாங்குவோம் பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல வந்து ரேஷன் ஷாப்ஸ்னு சொல்லுவோம். ஆனா அதை நம்ம ஃபேர் பிரைஸ் ஷாப்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? அந்த கோஆபரேட்டிவ் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸா கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2011 அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த அசோசியேஷன் வரை பார்த்துட்டோம். இதற்கடுத்து இந்த ஆர்டிகல் 19ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் டு மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட் டு மூவ்மெண்ட்னா இந்தியாக்குள்ள நீங்க எங்கனாலும் போகலாம். அப்ப நம்ம பிடிச்ச இடத்துக்குலாம் போக முடியுமா அப்படின்னு கேட்டா போகலாம். ஆனா அதுலயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நார்த் ஈஸ்ட் பகுதிகளில் வந்து ட்ரைபல் மக்கள் வாழ்றாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனி லாங்குவேஜ் இருக்கும், அவங்களுக்குன்னு தனி கல்ச்சர் இருக்கும், அவங்களுக்குன்னு சில பழக்க வழக்கங்கள் கஸ்டம்ஸ் வந்து தனியா இருக்கும். அவங்களோட விஷயங்களை பாதிக்கப்படாம இருக்கணும் அப்படின்றதுக்காக சில மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு மக்களோட என்ன சொல்றது நடமாடும் அந்த விஷயங்களை வச்சுட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது எதுக்கு கீழே வரும்னா ரைட் டு ஃப்ரீடம் கீழே தான் வரும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் நான் இப்போ சொன்னேன். சரிங்களா? இப்போ இது வந்து ஆர்டிகல் 19D வரும். ரைட் டு மூவ்மெண்ட் அப்படின்றது ரைட் டு மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரைட் டு மூவ்மெண்ட்ன்றது ரைட் டு மூவ் இன்சைட் த கண்ட்ரி. சரிங்களா? இன்சைட் த கண்ட்ரி நம்ம இந்திய நாட்டு குடிமகன்களா இருக்கோம். சரிங்களா? அதனால வந்து நம்ம இந்தியாக்குள்ள எங்கனாலும் போக முடியும். அதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் பப்ளிக்கும் அதுக்கப்புறம் எஸ்டி மக்கள் இருக்காங்களா, ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட நடைமுறைகள் வந்து பாதிக்காம இருப்பதற்காக சில நேரங்கள்ல இந்த ரைட் டு மூவ்மெண்ட்டுக்கும் கவர்மெண்டால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எதற்காகன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தனி கல்ச்சர், லாங்குவேஜ், கஸ்டம்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக மட்டும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போடப்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதற்கடுத்து ரைட் டு மூவ்மெண்ட் அடுத்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் டு ரிசைட் அப்படின்றது வரும். ரைட் டு ரிசைட் அண்ட் செட்டில். ஓகேவா? ரைட் டு ரிசைடு
அப்புறம் வந்து ரெசைடுன்னு சொல்லலாம், இல்லை ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ரெசிடென்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சோர்ஸ்ல வந்து இப்படி தான் கொடுத்துருந்தாங்க ரெசிடென்ஸ்னு. சரியா, ரெசிடென்ஸ் அண்ட் செட்டில். ரெசிடென்ஸ்னா அது வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு விஷயம். இப்போ என் ஃப்ரெண்டு வந்து சென்னையில் போய் தங்கியிருக்கானா அவன் ரெசிடென்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். என் ஃப்ரெண்டு வந்து சென்னையில் ஒரு ரெசிடென்ஸில் தங்கியிருக்கானா அது ஒரு டெம்பரவரியான ஒரு ஸ்டே, அது வந்து பெர்மனன்ட் கிடையாது. ஆனால் செட்டில்மெண்ட் அப்படின்றது ஒரு பெர்மனன்டான ஒரு விஷயம். ஸோ இந்திய நாட்டில் வந்துட்டு சிட்டிசன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களால ரெசிடென்ஸும் பண்ண முடியும், செட்டில்மெண்ட்டும் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. செட்டில்மெண்ட் வந்து பெர்மனன்ட், ஆனால் ரெசிடென்ஸ்ன்றது டெம்பரவரி அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த ரைட் டு மூவ்மெண்ட்டும் ரைட் டு ரெசிடென்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது ரெண்டும் காம்ப்ளிமெண்டரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆகி போனாதான் அவர் வந்து அந்த இடத்துல வந்து டிசைட் பண்ண முடியும், இல்லை செட்டில் ஆக முடியும். சரிங்களா, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆனது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதற்கடுத்து ரைட் டு அதற்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லலாம். எந்த விதமான ப்ரொஃபஷனும் வந்து நம்ம பண்ணலாம், ஆனால் அது வந்து இல்லீகல் ப்ரொஃபஷன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லீகல் ப்ரொஃபஷன்ஸாக இருக்கக்கூடாது. அதாவது இப்போ நான் வந்துட்டு கஞ்சா வைப்பேன் அப்படின்னா அதை வந்து ப்ரொஃபஷன்லாம் கிடையாது, மண்டையில் தட்டி உள்ள தூக்கி போட்டுருவாங்க. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து யாருமே பண்ணக்கூடாது, இல்லீகலாக இருக்கக்கூடாது, லீகலாக நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரியா, இதுதான் ரைட் டு ஃப்ரீடம் கீழே இருக்க ஆறு விஷயங்கள். இதில் தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு நம்ம போன செஷன்ஸில் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா. அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியும் இதற்கு கீழே இருந்தது. பட் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, ரைட் டு தப்பா எழுதிட்டேன், ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1978 மூலமா அதை வந்து பார்ட் 12ல வச்சுட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 44th அமெண்ட்மெண்ட் மூலியமா அதை வந்து எதுல வச்சுட்டாங்க, பார்ட் 12ல வச்சுட்டாங்க. இது ஆர்டிகல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 300A அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஆர்டிகல். இதை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு, நிறைய தடவை கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரியா, ஓகே. இதற்கு அடுத்து அந்த ரைட் டு ஃப்ரீடம் கீழே என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் அகைன்ஸ்ட் கன்விக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து கான்விக்ட் பண்ணிட்டாங்க, அதாவது வந்து குற்றம் சாட்டப்பட்டவரா மாத்திட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, அவர் குற்றம் பண்ணியிருப்பாரு, அதனால குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு லா இருந்திருக்கும், சட்டம் இருந்திருக்கும், அதை மீறினால தான் அவர் குற்றம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குற்றத்துக்கான தண்டனை மட்டும்தான் கொடுக்கணுமே தவிர அவருக்கு எக்ஸசிவா எந்த தண்டனையும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆர்டிகல் 20ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் ஆர்டிகல் 20ல சொல்லியிருக்காங்க. ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்விக்ஷன் மட்டும் எழுதுறேன், கன்விக்ஷன். இதுக்கு கீழே 3 விஷயங்கள் வரும். அந்த 3 விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்து நோ டபுள் ஜியோபார்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியோபார்டி இதெல்லாம் உங்க புக்ல கண்டிப்பா இருக்கும், இதை நீங்க அங்க போய் பார்த்தா தெரியும். ஜியோபார்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்து நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 வார்த்தையும் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிகல் 20 பொறுத்தளவு நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோலா, நோ டபுள் ஜியோபார்டி, அதுக்கடுத்து நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். இதற்கு மீனிங் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அந்த மீனிங் தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஆர்டிகலை நம்ம வந்து சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு, முன்னாடி தப்பு பண்ணியிருப்பாரு. எதனால அவர் தப்பு பண்றாருன்னு சொல்றோம், அந்த நேரத்துல அங்க இருந்த சட்டத்தை வந்து அவர் மீறிருக்காரு, அதனால தப்பு பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோமே. அந்த சட்டத்தை அவர் மீறிருக்காரு பாத்தீங்களா, அந்த சட்டத்தை மீறினதுக்காக அவருக்கு குற்றத்துக்கு இந்த தண்டனைன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு பெனால்ட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த சட்டத்தை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறாங்க, அதுல வந்து பெனால்ட்டி கூடுது. அதற்காக வந்து அவர் இந்த பெனால்ட்டி இப்ப வந்திருக்க பெனால்ட்டி வந்து அவர் கட்டணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் கட்டினா போதும். அவர் கன்விக்ட் ஆயிட்டா அந்த விஷயம் மட்டும்தான் அவருக்கு அப்ளிகபிள் ஆகும் தவிர இப்போ ஒரு விஷயம் வந்திருக்கு பாத்தீங்களா, அது வந்து அப்ளிகபிள் ஆகாது. அதுதான் நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலா. எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலானா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நோவை விட்டுருங்க, எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலானா முன்னாடி ஒரு விஷயம் பண்ணிருக்காரு பாத்தீங்களா, அதுக்கு இப்போ வந்து சட்டத்துக்கு அவர் வந்து அப்ளை பண்ணி அதுக்குண்டான பெனால்ட்டியோ அதுக்குண்டான தண்டையோ கொடுக்கறது எக்ஸ்போஸ் ஃபேக்டோலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்டா சொல்லுவாங்க. அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னா என்னன்னு போய் தயவு செய்து கூகுள்ல பாருங்க. சரிங்களா, நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலானா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. கன்விக்ட் ஆனவர் ஒருத்தர் கன்விக்ட் ஆயிட்டாரு, இப்ப இருக்க சட்டத்தை வந்து அவர் அப்ளை பண்ணி இந்த மாதிரி பெனால்ட்டி அதிகமா கட்டுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கன்விக்ட் ஆயிட்டா மட்டும்தான். இப்போ வந்து தப்பு பண்ணிட்டாரு, அவர் வந்து கோர்ட்ல ட்ரையல்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த விஷயம் வந்து அவருக்கு அப்ளிகபிள் ஆகாது. இவர் ட்ரையல்ல இருக்கும்போது ஒரு புது சட்டம் வந்துருச்சு, பெனால்ட்டி இவ்வளவு கூட கட்டணும்னா அந்த சட்டம் தான் இவருக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா, ட்ரையல்ல இருக்கிறவருக்கு மட்டும், அதாவது வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அவருக்கு அந்த விஷயம் மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். அதான் எதை சொல்றேன்னா
புதுசா ஒரு லா வந்திருக்கு பாத்தீங்களா, அந்த விஷயம் ட்ரையல்ல இருக்கிறவருக்கு அப்ளிகபிள் ஆகும். ஆனா கன்விக்ட் ஆனவருக்கு அது வந்து அப்ளிகபிள் ஆகாது. இது ஒன்லி ஃபார் கிரிமினல் மேட்டர்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கிரிமினல் மேட்டர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோலா வந்து அப்ளிகபிள் ஆகும். சிவில் லாஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஒருத்தர் இன்கம் டாக்ஸ் கட்டாம மறைச்சு வச்சிருப்பாரு, பிளாக் பண்ணி வச்சிருப்பாரு, அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. அவர் போன தடவை வந்து டாக்ஸ் கட்டல அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு லா வந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலா கிரிமினல் லாஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும், சிவில் லாஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாது. அதே மாதிரி கன்விக்ஷனுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ட்ரையல்ல இருந்தாருன்னா புதுசா ஏதாவது லா வந்துச்சா அவர் அதுக்கேற்ற மாதிரி பெனால்டி கட்டணும்னா கட்டி தான் ஆகணும். இவ்வளவுதான், சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நோ டபுள் ஜியோபார்ட்டினா, இப்போ ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்புக்காக அந்த சட்டத்துல என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த தண்டனை மட்டும் தான் கொடுக்கணும். ஒரே தப்புக்கு 2 தடவை தண்டனை கொடுக்க கூடாது. இது வந்து எங்க மட்டும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர்ட் இருக்கு பாத்தீங்களா, கோர்ட் அப்புறம் ஜுடிஷியரி சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அங்க மட்டும் தான் இந்த நோ டபுள் ஜியோபார்ட்டின்றது அப்ளிகபிள் ஆகும். அதாவது ஒரு தப்புக்கு ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் தண்டனை கொடுக்கணும், 2 தடவை தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்க மட்டும் அப்ளிகபிள் ஆகும்? ஜுடிஷியரி, அந்த கோர்ட் சிஸ்டம்ல மட்டும் தான் அது அப்ளிகபிள் ஆகும். இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, அந்த டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுப்பாங்கல்ல, அதுக்கு இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஒன்லி ஃபார் கோர்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளேயே இவருக்கு என்ன பெனால்டி கொடுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு தடவைக்கு மேல 2 தடவை அவர் தண்டனை கொடுத்தா அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா கோர்ட்ல வந்து அப்படி பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன்னா, இப்போ ஒருத்தர் வந்து தப்பு பண்ணியிருக்காருன்னு குற்றம் சாட்டுறாங்க வைங்களேன், அவருக்கு எதிராக வந்து விட்னஸ் சொல்லு அப்படின்னு சொல்லவே கூடாது. சரிங்களா, விட்னஸ் சொல்லுன்னு இப்போ ஒருத்தர் மேல குற்றம் சாட்டியிருக்காங்கன்னா அவருக்கு எதிராக வந்து நீ விட்னஸ் சொல்லு அப்படின்னு சொல்லவே கூடாது. ஓரல் எவிடன்ஸ் வாங்குறதோ இல்ல டாக்குமெண்ட்ரி பண்ணதோ அதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதுதான் நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். இந்த 3 வேர்டுக்கும் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சா மட்டும் போதும். கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம். நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டர்னா ரெட்ரோஸ்பெக்டிவா இருக்கிறது அப்ளை ஆகாது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ட்ரையல்ல அப்ளை ஆகும், ஆனா கன்விக்ட் ஆயிட்டா அது அப்ளை ஆகாது. அதே மாதிரி ஒன்லி ஃபார் கிரிமினல் மேட்டர்ஸ், நாட் ஃபார் சிவில் மேட்டர்ஸ். இன்கம் டாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாம இருப்பாங்க, அதுக்கு வந்து இப்போ புதுசா ஒரு லா கொண்டு வந்திருப்பாங்க, இத்தனை பர்சன்ட் நீங்க ஏத்தி கட்டணும்னு சொன்னா கட்டி தான் ஆகணும். சரிங்களா, நோ டபுள் ஜியோபார்ட்டினா ஒரே குற்றத்துக்கு 2 தடவை வந்து தண்டனை கொடுக்க கூடாது. கோர்ட்ல மட்டும் தான் இது அப்ளிகபிள் ஆகும். டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன்ஸ்ல வந்து இது அப்ளிகபிள் ஆகாது. நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விட்னஸ் வந்து தனக்கு எதிராகவே ஒருத்தர் வந்து குடுடா அப்படின்னு சொல்லவே கூடாது. இதுதான் வந்துட்டு இந்த கன்விக்ஷன், ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் கன்விக்ஷன்ற ஆர்டிகல் 20. சரியா, ஆர்டிகல் 21 என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான ஆர்டிகல் இப்ப பார்க்க போறது. ஏன்னா ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஆர்டிகல் 21ல தான் வருது. சரியா, ஆர்டிகல் 21ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் வாழ்றதும் கொஞ்சம் ஃப்ரீடமோட வாழ்றதும் இந்த ஆர்டிகல் தான் வந்துட்டு, இந்த ஆர்டிகல் இருக்க ப்ரொவிஷன் தான் வந்து என்ன சொல்ற நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஆர்டிகல் 21 ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஏன்னா வந்து லைஃபையும் லிபர்ட்டியும் பத்தி பேச போறனால. இந்த ஆர்டிகல்ல ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, கோபாலன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மேனகா காந்தி கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 கேஸ்ல என்ன மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னு பிரீஃபா மட்டும் பார்த்துடலாம், அது மட்டும் போதும். ஏன்னா இப்போ ஆர்டிகல் 21ல என்ன கேசஸ்லாம் இன்வால்வ் ஆயிருந்துச்சு, எதனால இது அப்படி மாற்றி அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு கோபாலன் கேஸ் அப்படி ஒரு கேஸ் இருந்துச்சுன்னு தெரியணும், மேனகா காந்தி கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் இருந்துச்சுன்னு தெரியணும். இல்லைன்னா கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ கோபாலன் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கோபாலன் கேஸ் இது நடந்த ஆண்டு எப்பன்னு பாத்தீங்கன்னா 1951ல வந்து நடந்திருக்கும். சரிங்களா, இந்த கோபாலன் கேஸ்ல ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஓகேவா, ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது, ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டின்னு சொல்லுது. இந்த ரைட் வந்து யாருக்குரியது, சிட்டிசன்ஸ்க்குரியது. இது யார் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும், கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். அப்ப கவர்மெண்ட்னா எக்ஸிகியூட்டிவ்ஸும் இருப்பாங்க, லெஜிஸ்லேச்சரும் இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிட்டரி ஆக்ஷன்ஸ்னா நியாயமற்ற ஆக்ஷன்ஸ் வந்து எக்ஸிகியூட்டிவ்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி மூலியமா வந்து நம்ம வந்து தடுக்க முடியும். ஆனால் லா மூலியமா ஆர்பிட்டரி ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணப்பட்டிருந்ததுன்னா அதை வந்து தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லால. இப்போ இந்த ஆர்பிட்டரி அப்படின்ற வேர்டுக்கு வந்து நியாயமற்ற அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நியாயமற்ற. சரிங்களா, நியாயமற்ற. ஓகேவா, நியாயமற்ற அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
எக்ஸிக்யூட்டிவ்னா யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் பாத்தீங்களா, சில பேரை ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறோம், அங்க மினிஸ்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்கள வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு நியாயமற்ற முறையில் ஆக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதற்கு அதற்கு எதிராக தான் இந்த ரைட்ஸை பயன்படுத்த முடியுமே தவிர அவங்களே, அதாவது இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ பார்லிமெண்ட்டோ வந்து லா கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுல சில நியாயமற்ற ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க பாத்தீங்களா, லாவை சட்டமா கொண்டு வந்து சில நியாயமற்ற ஆக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அதை வந்து கேட்க முடியாது அப்படின்னு கோபாலன் கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க 1951. அதாவது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. அந்த லா ஒரு விஷயம் கொண்டு வராங்க பாத்தீங்களா, அந்த லா வந்து ரீசனபிளா இல்லாம இருந்தாலும் சரி, ஃபேரா இல்லாம இருந்தாலும் சரி, அதை வந்து கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதுவே அதற்கடுத்து மேனகா காந்தி கேஸ். மேனகா காந்தி கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது எப்போனா 1978ல ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாவை தூக்கிட்டு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மேனகா காந்தி கேஸ்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இதுல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து லா சட்டம் மூலியமா ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம், அது அர்பிட்டரியா இருக்க கூடாது அப்படின்றதுக்கு எப்படி செக் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு லாவை ஏற்றுறீங்க, அதாவது பார்லிமெண்டோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ ஒரு லாவை ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சட்டத்தை ஏற்றுறாங்க. அவங்க வந்து அந்த சட்டத்தை ஏற்றும் போது ஃபேரா ஏற்றணும், ரீசனபிளா ஏற்றணும், அந்த சட்டத்தை ஏற்றக்கூடிய வழிமுறைகள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லால அப்படி கிடையாது. அது ஃபேரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ரீசனபிளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த 3 வேர்டு சொன்னேன் பாத்தீங்களா, ஃபேர், ரீசனபிள், ஜஸ்ட். இந்த 3 வேர்டும் தான் இதுக்கும் டிஃபரன்ஸ். இந்த மேனகா காந்தி கேஸ்க்கும் கோபாலன் கேஸ்க்கும் டிஃபரன்ஸ். இதை மட்டும் இப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும். கோபாலன் கேஸ்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, மேனகா காந்தி கேஸ்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இதோட ஆண்டு வந்து 1951, இதோட ஆண்டு வந்து 1978 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அர்பிட்டரினா நியாயமற்ற முறையில் சில ஆக்ஷன்ஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து நியாயமற்ற முறையில் ஆக்ஷன்ஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம வந்து தற்காத்துக்க முடியுமே தவிர, சட்டம் மூலியமா ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா அது வந்து கிடையாது, அதாவது தற்காத்துக்க முடியாதுன்ற மாதிரி இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லால சொல்லியிருப்பாங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லானா இந்த 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நான் திருப்பி சொல்றேன்னா எனக்கும் இது ஞாபகம் இருக்கும், உங்களுக்கும் மறக்காம ஞாபகம் இருக்கும். சரிங்களா, இந்த ரைட் டு லைஃப் கீழே என்னென்ன விஷயங்கள்லாம் வரும் பாத்தீங்கன்னா, நிம்மதியா நீங்க தூங்குறது கூட இந்த விஷயத்துக்குள்ளதான் வரும். ரைட் டு லைஃப் மாதிரியே ரைட் டு லிவ்லிஹுட்னு சொல்லுவாங்க. லிவ்லிஹுட், வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள் இருக்கும். என்விரான்மெண்டா இருக்கலாம், நாய்ஸ் பொல்யூஷன் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. அது கூட ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டிக்கு கீழே தான் வரும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட் டு லிவ்லிஹுட்டும் ஆர்டிகல் 21 கீழே தான் வரும். இந்த லைவ்லிஹுட் அப்படின்ற வேர்டு வந்து ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ரைட் டு லைவ்லிஹுட் வந்து எந்த ஆர்டிகல் கீழே வரும் பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 21க்கு கீழே வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு வருது, அப்புறம் என்விரான்மெண்ட்டை கிளீனா வச்சுக்கிறது, இதெல்லாம் கூட ரைட் டு லைஃப் தான். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதன் மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஆர்டிகல் 21 மூலியமா ஒரு அனிமல் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்து ஹியூமன் வந்து இருக்கக்கூடாது, அவன் வந்து ஒரு டிக்னிட்டியோட இருக்கணும், அவனுக்குன்னு ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் இருக்கு, அதை பூர்த்தி பண்றதுக்காக அதற்கு ஏத்த மாதிரி என்விரான்மெண்ட் அமைச்சு கொடுத்தா மட்டும்தான் அவனால வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா, இதற்கு அடுத்து ஆர்டிகல் 21 இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா எஜுகேஷன் சம்பந்தமா வரும். ஆர்டிகல் 21A. ஆர்டிகல் 21Aன்றது புதுசா கொண்டு வரப்பட்ட ஒரு ஆர்டிகல். சோ அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தம் இதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்டிகல் 21A வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட் டு எஜுகேஷன் பத்தி பேசுது. அதாவது எஜுகேஷன்னா 6 வயசு டு 14 வயசு வரையும் குழந்தைங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் கல்வி கொடுக்க வேண்டும், இது அரசோட கடமை அப்படின்றத இந்த ஆர்டிகல் தான் வந்து வலியுறுத்துது. இந்த ஆர்டிகல் முதல்ல இருந்துச்சான்னு கேட்டா, இந்த ஆர்டிகல் இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து முதல்ல இருந்துச்சு, ஆனா இந்த ஆர்டிகல் முதல்ல கிடையாது. இது எதன் மூலியமா வந்துச்சுன்னா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2002 மூலியமா வந்துச்சு. இந்த அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்களா, இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா மொத்தம் 3 ஆர்டிகல் வந்துச்சு. டிபிஎஸ்பில, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில ஒரு ஆர்டிகல் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லயும் ஒரு ஆர்டிகல் வந்தது. சரிங்களா, 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா ஆர்டிகல் 21A. டிபிஎஸ்பில எது வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 45 அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அங்க பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல வந்துட்டு ஆர்டிகல் 51Aல கே அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்தது. இந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 3 வருது. ஆர்டிகல் 21A, ஆர்டிகல் 45, ஆர்டிகல் 51Aல கே அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் வந்தது. இந்த ஆர்டிகல் 21Aல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 6 வயசு டு 14 வயசு உங்க குழந்தை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு வந்து கல்வி கொடுக்கணும். யாரு கொடுக்கணும்? ஸ்டேட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த 6 டு 14 வயசு அப்படின்றது எலிமெண்டரி எஜுகேஷன் வந்து குறிக்குது. சரியா, எலிமெண்டரி
மென்டரி எஜுகேஷனை வந்து குறிக்குது. இந்த டிபிஎஸ்பியில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர்டிகல் 25ல எதை குறிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 வயசுக்கு கம்மியா இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஏர்லி சைல்டுஹுட் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கவர்மெண்ட் நினைச்சா பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். ஏன்னா டிபிஎஸ்பி அப்படிதான் ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம டிபிஎஸ்பி பார்க்கும்போது பார்ப்போம். ஆர்டிகல் 45னா ஏர்லி சைல்டுஹுட் கேர் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைல்டுஹுட் கேர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 51A என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிட்டிசனுக்கும் ஒரு கடமை இருக்கு. என்னன்னா அவனோட சில்ட்ரனுக்கு படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அவன் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆர்டிகல் 51Kனா சிட்டிசன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குடிமகனா இருந்தேன்னா உன் குழந்தைக்கு நீ படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீ உருவாக்கி தரணும் அப்படின்றது ஆர்டிகல் 51A கேல இருக்கு. சரியா? ஓகே, இது வந்து ஆர்டிகல் 21A சம்பந்தமானது. இப்போ இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி தான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 அப்படின்னு நினைக்கிறேன். RTE அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009னா இந்த ஆக்ட் வந்து இதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேவா? இப்போ வரையும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 20, அடுத்த ஆர்டிகல் 21, அடுத்த ஆர்டிகல் 21A பார்த்துருக்கோம். சரிங்களா? இதற்கு அடுத்து ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட் சாரி இன்னொரு ஆர்டிகல் இருக்கு. ஆர்டிகல் 22. ஆர்டிகல் 22 இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஓகேவா? டிடென்ஷன்னா காவல்ல வைக்கிறது, டிடென்ஷன். இந்த ஆர்டிகல் 20க்கும் 22க்கும் நிறைய பேருக்கு வந்து குழப்பம். எனக்குமே முதல்ல நிறைய குழப்பம் இருக்கு. ஆர்டிகல் 20 வந்து கன்விக்ஷன் பத்தி பேசுது. அதாவது ஒருத்தர் குற்றம் பண்ணிருப்பாரு, அவரை வந்து கன்விக்ட் பண்றாங்க. கோர்ட்ல வச்சு ஒரு குற்றம் செய்யப்பட்டவர், குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் பண்ணிருக்காரு அப்படின்னு நிரூபிச்சிருவாங்க, கன்விக்ஷன். ஆனா இதுல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அரெஸ்ட் மட்டும் தான் பேசுறாங்க, கைது செய்யறத பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. இதுல வந்து மொத்தம் 2 ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஒன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா புனிட்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புனிட்டிவ் டிடென்ஷன். அடுத்து வந்து பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிவென்டிவ் டிடென்ஷன். இந்த பேர்லயே உங்களுக்கு அந்த கொண்டான மீனிங் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ புனிட்டிவ் டிடென்ஷனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிருப்பாரு, தப்பு பண்ணவரை கைது பண்றது புனிட்டிவ் டிடென்ஷன். ஆனா பிரிவென்டிவ் டிடென்ஷனா அப்படி கிடையாது. ஒருத்தர் முன்னாடி எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு, அவர் இதற்கு அடுத்து ஃபியூச்சர்ல ஏதாவது தப்பு பண்ணிடுவாரோ அப்படின்றதுக்காக ஒருத்தர் வந்து கைது செய்து காவல்ல வச்சிருந்தாங்கன்னா அது வந்து பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த புனிட்டிவ் டிடென்ஷன்ல இருக்கிறவங்களுக்கும் பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல இருக்கிறவங்களுக்குமே சில ரைட்ஸ் இருக்கு. இப்போ ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு, அவரை வந்து கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு புனிட்டிவ் டிடென்ஷன் மூலமா குற்றம் சாட்டி செஞ்சிருக்காரு அப்படின்னு ஒருத்தரை கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து சில ரைட்ஸ் இருக்கு. அது என்ன ரைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை ஏன் கைது செய்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஒய் ஏன் கைது செய்தாங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அவரை வந்து ஒரு லீகல் பிராக்டிஷனர்கிட்ட கன்சல்ட் பண்ண வைக்கணும். அதாவது அட்வொகேட்னு நம்ம சிம்பிளா சொல்லிக்கலாம், கன்சல்ட் பண்ண வைக்கணும். சரிங்களா? யார இந்த புனிட்டிவ் டிடென்ஷன்ல கைது பண்ணால அதுக்கப்புறம் 24 மணி நேரத்துக்குள்ள அவரை போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து நிறுத்தணும். 24 மணி நேரத்துக்குள்ள எக்ஸ்க்ளூடிங் டிராவலிங் டைம். இப்போ டிராவல் பண்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகுது, அது வந்து இது 24 மணி நேரத்துக்குள்ள வராது. டிராவலிங் டைமை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு இந்த 24 மணி நேரத்துக்குள்ள போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிப்பாட்டணும். இப்போ மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிப்பாட்டினதுக்கு அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் வந்து இதுக்கப்புறம் அவர் வந்து டிடென்ஷன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அவரை ஃப்ரீயா விட்டுறணும். ஓகேவா? இதுதான் புனிட்டிவ் டிடென்ஷன் கீழே இருக்க ப்ரொவிஷன்ஸ். இப்போ பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் மாறுபட்டதா இருக்கும். இதுல என்ன நான் சொல்லியிருந்தேன், ஒருத்தர் தப்பு பண்ணிடுவாரோ அப்படின்னு நினைச்சு வந்து உள்ள வைக்கிறது வந்து பிரிவென்டிவ் டிடென்ஷன். ஒருத்தர் வந்து பிரிவென்டிவ் டிடென்ஷன் மூலியமா எத்தனை மாதங்கள் வரையும் வந்து காவல்ல வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மாதங்கள் வரையும் வைக்கலாம். இந்த 3 மாதங்களுக்கு மேலேயும் வைக்கலாமான்னு கேட்டா வைக்கலாம். அதுக்கு வந்து ஒரு போர்டு வந்து ஒத்துழைக்கணும். சரிங்களா? அதாவது ஒப்புதல் கொடுக்கும். அந்த போர்டுல வந்து யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இருப்பாங்க. ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட் இருப்பாங்க இந்த போர்டுல. அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா 3 மாசத்துக்கு மேல வைக்கலாம். இவங்க சில நேரத்துல ஒப்புதல் தரணும்னு அவசியம் கிடையாது. அப்ப அந்த நேரத்துல யார் ஒப்புதல் தரணும்னா பார்லிமெண்ட் தான் ஒப்புதல் தரணும். பார்லிமெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி பர்டிகுலர் கேசஸ்க்கு, இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல 3 மாசத்துக்கு மேல ஒருத்தரை பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல வைக்கலாம்னு சொன்னா அவரை பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல வைக்கலாம் அப்படின்றது தெரியணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னது, போர்டு கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எப்போன்னா பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் அந்த கேசஸ், அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் முடிவு பண்ணி இவரை வந்து பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா.
அதுக்கப்புறம் இந்த புனிட்டிவ் டிடென்ஷன்ல சொன்ன மாதிரி எதற்காக அவரை வந்து காவல்ல வச்சிருக்காங்கன்றத சொல்லணும். ஆனா இப்ப பப்ளிக் ஆர்டர் வந்து சீர்குலையும் இதை சொல்றனால வெளியே அப்படின்னா கண்டிப்பா அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? போர்டுல எத்தனை பேர் இருப்பாங்க? 3 பேர் இருப்பாங்க. இப்போ இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து யார் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ண முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு டிஃபென்ஸ், அப்புறம் வந்து செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா, இதுல ஏதாவது பாதகங்கள் வரும் அப்படின்னா பிரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து எந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் பாத்தீங்கன்னா பப்ளிக் ஆர்டர், அதாவது வந்து அமைதியை சீர்குலைக்கிற விதமா ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டு பிரிவென்டிவ் டிடென்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்தது. இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு ஒரு ஆக்ட் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆக்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். மிசா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1978ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த மிசா ஆக்ட் வந்து இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷனுக்காக கொண்டு வரப்பட்டது. 1978 வந்து இந்தியாவில் இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஆர்டிகல் 22 வரையும் பார்த்திருப்போம். இது வந்து ரைட் டு ஃப்ரீடம் கீழே 4 ஆர்டிகலை கவர் பண்ணுது. ஆர்டிகல் 19, 20, 21, 21க்குள்ளேயே ஏன்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு, 22 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கவர் பண்ணுது. இதற்கு அடுத்து ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்றது, எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகேவா? ஆர்டிகல் 23, 24 வந்து எதற்கு கீழே வரும் பாத்தீங்கன்னா ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகேவா? இதுல ஆர்டிகல் 23ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 23ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரையுமே ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஹியூமன் டிராஃபிக்கிங் அதாவது வந்து மக்களை கடத்தி வந்து விற்கக்கூடாது, குழந்தைங்களை கடத்தி விற்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பெகார்ல வந்து யாரையுமே இன்வால்வ் பண்ணக்கூடாது. பெகார்னா ஒருத்தருக்கு வந்து சம்பளமே தராம நீ வேலை பாடுறா அப்படின்னு சொல்றது பெகார். அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்டு லேபர் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபோர்ஸ்டு லேபர்னா ஒருத்தருக்கு வேலை பார்க்கறதுக்கு விருப்பமே இருக்காது. சரிங்களா? அவரை வந்து அவரோட வில்லிங்னஸே இல்லாம வேலை பார்க்க வைக்கிறது ஃபோர்ஸ்டு லேபர். இந்த ஆர்டிகல் 23ல இந்த 3 விஷயங்கள் பத்தி பேசியிருக்காங்க. ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங், பெகார், அப்புறம் வந்து ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நீங்க கணக்குல எடுத்துக்கலாம். அப்போ மிலிட்டரி பர்சன்ஸ்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வேலை பார்க்க வைக்கிறாங்களே அப்படின்னு கேட்டா அது வந்து இந்த ஆர்டிகல்குள்ள வராது. வந்து ஆர்டிகல் 33 அப்படின்ற ஒரு ஆர்டிகல் கீழே போயிடும். ஏன்னா அவங்க யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. யூனிஃபார்ம் போட்டாலே வந்துட்டு நீங்க வந்து கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதை கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். அதுக்காக தானே அவங்க போறாங்க, நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் போறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஃபோர்ஸ்டு லேபர் நீ பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. சரியா? அதை வந்து இதுக்குள்ள வந்து குழப்பிக்காதீங்க. அப்புறம் ஆர்டிகல் 24 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ப்ராகிபிஷன் ஆஃப் சில்ட்ரன் ஒர்க்கிங் இன் ஃபேக்டரிஸ் இல்ல ஹசார்டஸ் ஆக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஆர்டிகல் 24 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்துட்டு இந்த ஹசார்டஸான ஒரு என்விரான்மெண்ட்ல வந்து வேலை பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல குழந்தைகள்னு எதை சொல்றாங்க ஆர்டிகல் 24ல அப்படின்னா இந்த வேர்டை வந்து நீங்க நல்லா ஞாபகம். ஆர்டிகல் 24ல குழந்தைகள் என்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா 14 வயசு ஒரு குழந்தைகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 14 வயசோ அதுக்கு கீழே ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அவங்க வந்து மைன்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடாது, ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஹசார்டஸ் விஷயங்களை வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. ஆனால் 14 வயசு கீழே ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு இன்னசென்ட் ஒர்க்ல வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஆர்டிகல் 24லயே கொடுத்துருக்காங்க. இன்னோசென்ட் ஒர்க்ல வந்து ஒர்க் பண்ணலான்னு ஆர்டிகல் 24ல கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னசென்ட் ஒர்க்னா என்னன்னு கேட்டேன், இந்த மளிகை கடையில் வேலை பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னசென்ட் ஒர்க்கு கீழே வரும். இதுதான் ஆர்டிகல் 24ல கொடுத்துருக்காங்க. ஆனா இது ஒரு ஆக்ட் மூலியமா வந்து மாற்றி அமைக்கப்பட்டது, சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க, அது மாற்றி அமைக்கப்பட்டது. அது என்னன்றத பின்னாடி பார்ப்போம். அப்போ 16 வயசு வரையும் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த ஹசார்டஸ் வேலைகள்ல வந்துட்டு அங்கங்க ஈடுபடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிகல் 24ல கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிகல் 24 இருந்தனால ஒரு ஆக்ட் வந்து வந்துச்சு. எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1986ல ஒரு ஆக்ட் வந்து சைல்டு லேபர் ப்ரோஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். சரிங்களா? சைல்டு லேபர் ப்ரோஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். சைல்டு லேபர் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் அதை ஒழுங்குமுறைப்படுத்தணும், அதாவது ஒழுங்குபடுத்தணும், அது வந்து நடக்காம வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்றதான் சைல்ட் லேபர் ப்ரோஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். இது வந்து எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1986ல வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஆக்ட் வந்து 86ல வந்துருச்சு. ஆனா இதை அமெண்ட்மெண்ட் பண்ணி 2016ல ஒரு விஷயம் கொண்டு வராங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 வயசு கீழே இருந்தா அவங்க எந்த வேலையிலையும் வந்து ஈடுபடுத்தக்கூடாது, இன்க்ளூடிங் இன்னசென்ட் ஒர்க் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இன்க்ளூடிங் இன்னசென்ட் ஒர்க்ல கூட
அவங்கள வந்து ஈடுபடுத்தக்கூடாது. இந்த அமெண்ட்மெண்ட் எப்போ வந்துன்னு பாத்தீங்கன்னா 2016ல வந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்டுக்கு ஒரு சட்டத்திட்டம் வந்தது. அது எப்பனா 2016ல. அதுல என்ன சொல்றாங்கன்னா 14 வயசு கீழே இருந்தா கூட அவங்க இன்னசென்ட் ஒர்க்ல வந்து அவங்கள ஈடுபடுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் 14 வயசு டு 16 வயசு இருக்காங்க பாத்தீங்களா, 16 வயசு அவங்கள வந்து ஹசார்டஸ் வேலைகள்ல வந்து ஈடுபடுத்தக்கூடாது. அதாவது ரொம்ப பயங்கரமான விஷயங்கள்ல வந்து ஈடுபடுத்தக்கூடாது. இண்டஸ்ட்ரீஸ்ல இப்போ இந்த ஃபயர் வர இடத்துல அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவங்கள வந்து ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுல ஆக்ட்ல 1986 அமெண்ட்மெண்ட் ஆச்சு பாத்தீங்களா 2016ல, அந்த ஆக்ட்ல தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வரையும் நம்ம என்ன பார்த்திருக்கோம், ரைட் டு ஃப்ரீடம் பார்த்திருக்கோம், அப்புறம் ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பார்த்திருக்கோம். இதுல சொல்லப்பட்ட முக்கியமான அந்த வேர்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர்ல இதை பார்த்தாலே நம்ம எழுதிடலாம். இதற்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு கீழே ஒரு 4 ஆர்டிகல் வரும். அது என்னன்றதை இப்ப பார்ப்போம். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படின்னா இதுக்கு கீழே எத்தனை ஆர்டிகல் வரும் சொன்னேன், 4 வரும் சொன்னேன். ஆர்டிகல் 25, ஆர்டிகல் 26, ஆர்டிகல் 27, ஆர்டிகல் 28. இது நம்ம சிம்பிளாவே ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஆர்டிகல் 25ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ், ப்ரொஃபஸ், பிராக்டிஸ் அண்ட் ப்ரோபகேட். சரிங்களா? கன்சைன்ஸ் அடுத்து ப்ரொஃபஸ், அடுத்து பிராக்டிஸ், அடுத்து ப்ரோபகேட். இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்குமான்னு கேட்டா நான் ஞாபகம் வச்சிருக்கேன். சோ நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கன்சைன்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மனசாட்சி. நம்ம மனசளவுல எந்த கடவுளை வேணாலும் நம்ம கும்பிடலாம், அதுக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 25ல கன்சைன்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு சொல்றது. அப்புறம் ப்ரொஃபஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சில கீர்த்தனைகள்லாம் இருக்கும், அதை வந்து நம்ம பாடுவோம் பாத்தீங்களா, சில இடங்கள்ல நம்ம கோயில்கள்ல பாடுவோம், இந்த மாதிரி விஷயங்களை பாடுவோம். அந்த மாதிரி நம்ம ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ்க்கு சில விஷயங்கள் இருக்கும்ல, அதை வந்து நம்ம வெளிப்படையா வெளியே சொல்லலாம் அப்படின்னு சொல்றது ப்ரொஃபஸ். பிராக்டிஸ்னா நம்ம ஒரு ரிலிஜன் ஃபாலோ பண்றோம்னா அதுக்குன்னு சில பிராக்டிசஸ் இருக்கும், பழக்க வழக்கங்கள் இருக்கும். நம்ம இப்படி சாமி கும்பிடணும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கும் நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரொபகேட்னா நம்ம ரிலீஜன்ல ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும். இப்போ பகவத்கீதையில வந்து நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இந்த திருப்பாவை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து மித்தவங்களுக்கு ப்ரொபகேட் பண்ணலாம், நம்ம சொல்லலாம், வேற மதத்தினருக்கும் அதை சொல்லலாம். ஆனா அந்த மதத்தினரை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொன்னாங்க. ஃபோர்ஸபிள் கன்வர்ஷன் கூடவே கூடாதுன்னு ஆர்டிகல் 25லயே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கன்சைன்ஸ்னா மனசளவு நினைச்சுக்கிறது, ப்ரொஃபஸ்னா வந்துட்டு நாம இந்த படிக்கிற விஷயங்களை வெளியே சொல்றது, பிராக்டிஸ்னா அந்த ரிச்சுவல்ஸை வந்து பிராக்டிஸ் பண்றது, ப்ரொபகேட்னா நம்ம மதத்துல இருக்க நல்ல விஷயங்களை மித்தவங்களுக்கு கண்டிப்பா சொல்லலாம், ஆனா அவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ண கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபோர்ஸபிள் கன்வர்ஷன் கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிகல் 25 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சீக்ஸ்லாம் தலையில வந்து டர்பன் கட்டியிருப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து அவங்களோட உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக அவங்க கையில கிர்பான் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, அது ஒரு ஊசி மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த ஹிந்தி படத்துல ஒரு படத்துல கூட டர்பன் கட்டிட்டு என்ன சொல்றது, அந்த பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஒரு படம் மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த படத்துல அந்த கிர்பான் வந்து அந்த சீக் ஒருத்தர் வந்து வச்சிருப்பாரு. அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் அந்த கிர்பான் அப்படின்ற ஒரு விஷயத்தையே. சரிங்க, அந்த படம் பேர் வந்து எனக்கு மறந்து போகுது, அக்ஷய் குமார் வந்து நடிச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? கிர்பான் வச்சுக்கலாம் அப்படின்னு ஆர்டிகல் 25 சொல்லுது. இது அவங்களோட ரைட்ஸும் கூட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹிந்துஸ் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹிந்துஸ்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது போக புத்திசமும் ஜெயினிசமும் சீக்ஸும் ஹிந்துஸ்குள்ள தான் வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆர்டிகல் 25ல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 26 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ரிலீஜன் இருந்தா அவங்க வந்து ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணலாம். ரிலீஜியஸ் அஃபேர்ஸ்னா ஒரு ரிலீஜனுக்கு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும், சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, ட்ரஸ்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க, சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ரிலீஜன் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 26ல சொல்லியிருக்காங்க ரைட் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், ரைட் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதற்கு கீழே இப்போ ஒரு ரிலீஜன் வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒன்று நடத்துறாங்க, அதுல வந்துட்டு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸும் பண்ணலாம், இல்ல சேரிட்டபிள் ஆக்டிவிட்டிஸும் பண்ணலாம். சேரிட்டினா நம்ம எல்லாருக்குமே என்னன்னு தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்றது வந்து
அந்த நேரத்துல என்ன லா இருக்கோ அதுக்கு உட்பட்டதா தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதற்கப்புறம் இப்போ ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் எதை எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் ஒரு ரிலிஜன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கணும். அது போக அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அந்த கேட்டகரிக்குள்ள வரும், இல்லைனா வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மடம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், அது வந்து ரிலீஜியஸ் அஃபேர்னு சொல்லலாம். ஆனால் அரபிந்தோ சொசைட்டி பாண்டிச்சேரியில் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இந்த கேட்டகரிக்குள்ள வராது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ அரவிந்தோ சொசைட்டினா அங்க வந்து ஹிந்துஸ் போவாங்க, கிறிஸ்டியன்ஸ் போவாங்க, ஈவன் முஸ்லிம்ஸ் கூட அங்க போவாங்க. பட் ராமகிருஷ்ணா மடம் அப்படின்றது மேக்ஸிமம் யாரு போவா, ஹிந்துஸ் மட்டும் தான் போவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அது வந்து ஒரு ரிலீஜியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள ஒரு இடம். சரிங்களா? அதற்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் அப்ளிகபிள் ஆகும். ஆனா அரபிந்தோ சொசைட்டிக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆர்டிகல் 25க்கும் 26க்கும் ஒரு சின்ன மாறுதல் இருக்கு. 25ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தனிநபரோட ஃப்ரீடம் பத்தி சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் 25ல. ஆனா 26ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்ணவங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இருக்க ரைட்ஸை பத்தி பேசுறது ஆர்டிகல் 26 அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரைட் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ்னா அவங்க வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் மூலமா ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் நடத்தலாம், அப்புறம் சேரிட்டி நடத்தலாம். அது போக அந்த நேரத்துல என்ன லா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க அந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். இது வந்து செட் ஆஃப் பீப்புளை குறிக்குது. ஆர்டிகல் 25 வந்து ஒரே ஒரு இண்டிவிஜுவலுக்கான ரைட்ஸை குறிக்குது, அவங்களுக்கான ஃப்ரீடம் குறிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே. அதுக்கடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 27 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 27ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ரிலிஜனை ப்ரொமோட் பண்றதுக்காக டாக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது, வரி கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஒரே ஒரு ரிலிஜனை ப்ரொமோட் பண்றதுக்காக யாருமே டாக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க இல்லையா, அந்த டாக்ஸ் வந்துட்டு எல்லா ரிலிஜனுக்கும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்றதுக்கு வந்து பயன்படுத்தலாம். ஆனா ஒரு பர்டிகுலர் ரிலிஜனை வளர்க்கறதுக்காண்டி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த டாக்ஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கு கீழே ஃபீ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அடங்காது. இப்போ நீங்க கோயில்லாம் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ஸ்பெஷல் டிக்கெட் 100 ரூபா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது வந்து ஃபீஸ், அது வந்து இந்த கேட்டகரிக்குள்ளவே வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த பொதுவாகவே இந்த கோயில்ல காசு வாங்கிட்டு உள்ள விடுறாங்க பாத்தீங்களா, அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா காசு இருக்கவே சீக்கிரமா போகலாம், காசு இல்லாத மெதுவாக தான் போய் கடவுளை பார்க்கணுன்றது ஒரு ஒரு நல்ல விஷயமே கிடையாது என்னைய பொறுத்தளவு. ஏன்னா கடவுளுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே சமம். காசு வச்சிருந்தாலும் சரி, காசு வச்சுக்கலாட்டியும் சரி, நம்ம எல்லாரையும் அப்படிதான் ட்ரீட் பண்ணணும். ஆனா இதுல என்ன சொல்ல வராங்க, அந்த ஃபீஸ் மூலியமா வந்து கோயிலை வந்து பராமரிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்க பயன்படுத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு ஏற்புடையதா இருக்குன்றது எனக்கு தெரியல. பர்சனலா எனக்கு வந்து இது ஏற்புடையதா கிடையாது. சரிங்களா? யாருக்கு வந்து நீங்க வந்து ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா, ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க, இல்ல ரொம்ப முடியாதவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த சேலஞ்சு பீப்புள்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கணும். ஆனா காசு வச்சிருக்கவனுக்கு முன்னுரிமை அப்படின்றது வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. சரி, அதுக்குள்ள நம்ம போகலாம். இப்போ ஆர்டிகல் 27 என்னன்னு பார்த்தோம். ஆர்டிகல் 28ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு 4 விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த 4 விஷயத்தை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜோ ஒரு விஷயம், ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கோங்க. அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்றதுனால இயங்குது அப்படின்னா அங்க வந்து கம்ப்ளீட்டா ரிலீஜன் சார்ந்த எந்த விஷயமுமே ப்ரொபகேட் பண்ணக்கூடாது, கடத்தக்கூடாது, அதாவது சொல்லக்கூடாது. ஹோலி மெயின்டைன்டு இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எதுவுமே ரிலீஜன் சார்ந்த விஷயங்களை வந்து ப்ரொபகேட் பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஹோலி கவர்மெண்ட் ஓன்டா இருந்துச்சுன்னா, அங்க கவர்மெண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்ட் பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து அதை பண்ணவே கூடாது. இது வந்து ஒரு 28ல ஏ ப்ரொவிஷன்ல இருக்கு. அதற்கடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து சில இடத்த அட்மினிஸ்டர் மட்டும் பண்ணுவாங்க, நிர்வாகம் மட்டும் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ரிலிஜனை வந்து ப்ரொபகேட் பண்ணலாம். சரிங்களா? அட்மினிஸ்டர் மட்டும் பண்ணுவாங்க, அதாவது நிர்வாகம் பண்ணலாம். அங்க வந்து ரிலிஜன் சார்ந்த விஷயங்களை வந்து ப்ரொபகேட் பண்ணலாம், கடத்தலாம், வாய் மூலியமா சொல்லலாம், அந்த பிரேயர்ஸ் நடத்தலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த ஹிந்துஸ்க்குன்னு சில எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், மദ്രാസാஸ்னு முஸ்லிம்ஸ்க்கு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் பத்தி பேசுறாங்க. சரியா? அதற்கடுத்து ஆர்டிகல் 28ல சி ப்ரொவிஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனை கவர்மெண்ட் வந்து ரெகனைஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து படிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களோட விருப்பத்திற்கு ஏற்ப அவங்க அந்த ரிலிஜன் சார்ந்த விஷயங்களை வந்து அட்டன் பண்ணலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நான் ஒரு ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறேன், கவர்மெண்ட் ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறேன், அங்க ஒரு ரிலிஜன் சார்ந்த விஷயம் நடக்குதுன்னா என்னோட ஒப்புதல் இல்லாம யாருமே என்ன ஃபோர்ஸ் பண்ணி அதை வந்து அட்டன் பண்ண வைக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? தேர்ட் வந்து ரெகோகனேஷன். சரியா? ரெகோகனேஷன்
ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ல இப்படிதான் நடக்கும். அதற்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா எய்டு வாங்குவாங்க. கவர்மெண்ட் வந்துட்டு எய்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து எய்டு ஹெல்ப் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்லயும் அவங்களோட வாலண்டரியான வில்லிங்னஸ் இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து அட்டன் பண்ண முடியுமே தவிர அவங்கள வந்து யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த C&D ப்ரொவிஷன்ஸ்ல என்ன சொல்றாங்க, வாலண்டியரா நானே வந்து அட்டன் பண்றேன்னு சொன்னா அவங்களால அட்டன் பண்ண முடியும். அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ற கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் மட்டும் பண்ற இடத்துல வந்து ரிலிஜன் வந்து ப்ரொபகேட் பண்ணலாம். ஆனா கவர்மெண்ட் வந்து ஹோலியா அவங்களே ஃபண்ட் பண்ணி நடத்துறாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து ரிலிஜன் வந்து ப்ரொபகேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ வரையும் நம்ம 3 விஷயங்கள் பார்த்தோம். ரைட் டு ஃப்ரீடம் பார்த்தோம், ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பார்த்தோம், அடுத்து வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் பார்த்தோம். இந்த ஆர்டிகல்லாம் நீங்க இந்த விஷயங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு ஒரு புக்கை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், உங்க மண்டையில வந்து கப்சிப்புன்னு நின்றோம். நான் வந்து கிட்டத்தட்ட அந்த புக்கு ஒரு 5, 6, 7 தடவை ரீட் பண்ணியிருப்பேன். அதனால எனக்கு இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்றீங்கன்னா ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கடுத்து போய் ரீட் பண்ணுங்க. ஸோ இந்த செஷனை இதோட முடிச்சுக்கலாம். இதில் நான் இதை தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா நானும் திருத்திக்குவேன், உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சிவில் சர்வீசஸ் இல்லை குரூப் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா டூ ஷேர் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ.